IMHO நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுவதையொட்டி நாங்கள் பெருமிப்பு கொள்கின்றோம். ஏனென்றால் மலையக பிரதேசங்களிலே பல்வேறு நிறுவனங்கள் வேலை செய்தாலும் கூட இந்த பெருந்தோட்ட பகுதிகளில் வாழுகின்ற சிறார்கள் மற்றும் பெரியோர்களை மையப்படுத்தி வேலை செய்கின்ற நிறுவனங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதை மையமாக கொண்டு நாங்கள் உண்மையிலேயுமே IMHO நிறுவனம் இலங்கை நாட்டில் அதுவும் மலையக பிரதேசத்தை தெரிவு செய்து எங்களோடு இணைந்து சேவையாற்றுகின்றது என்றால் அது பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் அளவில் IMHO நிறுவனத்தினூடாக ஒரு உறவு மேற்கொண்டு தற்போது பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் மலையக பிரதேசங்களிலே முன்னெடுத்து செல்கின்றோம். குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு முன்பதாக IMHO நிறுவனத்தினுடைய உப தலைவர் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். திருமதி ராஜம் அவர்கள் பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று பார்வையிட்டு அந்த பிரதேசத்திலே எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிபாரிசு செய்திருந்தோம். அந்த சிபாரிசுக்கு அமையாக 60 தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு மாதாந்தம் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 2000 ரூபாய் வீதம் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய உணவுப் பொதிகள் அவர்களுடைய தேவை குறித்து பாடசாலை உபகரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களது நிறுவனத்தினூடாக வாங்கி கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று ப்ளூஃபீல்ட் தன்மகா வித்யாலயம் என்ற ஒரு பாடசாலைக்கு சுமார் 5 லட்சம் பெறுமதியான நீர் வழங்கல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாது விசேட தேவையுள்ள மாணவர்களினுடைய நிலை கருதி லக்கம் தன்மகா வித்யாலயத்தினுடைய ஒரு விசேட பிரிவுக்கு நாங்கள் பாடசாலை உபகரணங்களை வழங்கி இருக்கின்றோம். ஆகவே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை கடந்த வருடத்தில் மேற்கொண்டிருந்தாலும் கூட கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அளவில் நாங்கள் பாரிய அளவிலான வேலை திட்டங்களை IMHO நிறுவனத்தின் ஊடாக இணைந்து நாங்கள் தற்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 2 திட்டங்களாக நாங்கள் அதை பார்க்கலாம். ஒன்று கல்வி அபிவிருத்தி திட்டம், அதே போன்று பொருளாதார அபிவிருத்தி திட்டம் இன்னொன்றாக இருக்கிறது. ஆகவே கல்வி அபிவிருத்தி திட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக பெருந்தோட்ட பகுதிகளிலே வாழுகின்ற சிறார்களை மையப்படுத்தி அவர்களுக்கு வாசிப்பு குழுக்களை ஆரம்பித்து அந்த வாசிப்பு குழுக்களின் ஊடாக அவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சிகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எதிர்காலத்திலே மேற்கொள்ளும் பொருட்டு அவர்களுடைய வாழ்க்கை திறன் பயிற்சிகள் என்பவற்றோடு பல்வேறு பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே அதனை அடிப்படையாக கொண்டு அந்த வாசிப்பு குழுக்கள் இயங்குகின்றது. ஆனாலும் கூட பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தினை பார்க்கும்போது பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே அதனை அடிப்படையாக கொண்டு அந்த வாசிப்பு குழுக்கள் இயங்குகின்றது. ஆனாலும் கூட பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தினை பார்க்கும்போது பெரியார்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்வதற்காக நாங்கள் சேமிப்பு குழுக்களை உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே சேமிப்பு குழுக்களினூடாக சேமிப்பை மாத்திரம் ஒரு மையப்படுத்தியதாக இல்லாது அங்கு அப்பிரதேசத்தினுடைய அல்லது அவர்கள் வாழ்கின்ற அந்த சூழலிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும் முகமாக சில செயற்பாடுகள் அந்த சேமிப்பு குழுக்கள் ஊடாக செல்கின்றது. அவர்கள் குறிப்பாக அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை அல்லது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக. ஆகவே IMHO நிறுவனத்தினூடாக பல்வேறு உதவிகளை பெற்றுக்கொண்டாலும் கூட அவர்களுடைய பங்களிப்பிற்காகவே நாங்கள் உதவி அளிக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு பிரதேசத்திலும் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அபிவிருத்தி திட்டமாகவே எங்களது நிறுவனம் IMHO நிறுவனத்தினுடைய உதவியோடு பல்வேறு திட்டங்களை தற்போது ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இவ்வாறான உதவிகள் மலையக பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வதற்காக எங்களது நிறுவனத்தை தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக மாற்றியிருக்கிறது IMHO நிறுவனம். ஏனென்றால் தற்போது எங்களது நிறுவனத்திலே சுமார் 8 உத்தியோகத்தர்கள் கடமை புரிகிறார்கள். இவர்கள் அனைவருமே ஏற்கனவே ஈப்போடி நிறுவனத்தினுடைய தொண்டர்களாக எதுவித கொடுப்பனவும் இல்லாமல் சேவை செய்தவர்கள். ஆகவே அவர்களுடைய சேவையை தற்போது சுமார் 16 கிராம உத்தியோகத்தர் பிரிவிலே நாங்கள் எங்களது கடமைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கடமைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற IMHO நிறுவனம் எங்களுக்கு பல்வேறு வகையிலே ஒவ்வொரு நாளும் கூட பல ஆலோசனைகளை எவ்வாறு இந்த நிகழ்வு திட்டங்களை நடத்தி செல்லலாம், இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக எவ்வாறான அடைவுகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பல்வேறு ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கி வருகின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த திட்டங்கள் மிகவும் சிறப்பானதாகவும் மிகவும் நேர்த்தியானதாகவும் மக்களுக்கு பிரயோசனமானதாகவும் கொண்டு செல்வதற்கு நானும் எங்களது உத்தியோகத்தர்களும் நாங்கள் நிச்சயமாக பங்களிப்பு செய்வோம் என்று கூறி இத்தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சேர்க்கும் நாட்குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்பது
என்பதே என்னுடைய ஆவல். அபிவிருத்திக்கான வலுவூட்டும் அமைப்பானது அனைத்துலக மருத்துவ நல அமைப்புடன் இணைந்து பாரம்பரிய கூத்து மற்றும் பாரம்பரிய கலைகளையும் பாதுகாக்கின்றது. அமைப்பானது மலையக மக்கள் மத்தியில் சுய தொழில் மற்றும் சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றையும் ஊக்குவிப்பதாக அறிகின்றேன். இவ்வாறு மலையக மக்களின் நன்மையை தமது பணியாக கொண்டு செயல்படும் இளைஞர்களை கொண்ட இவ் அமைப்புகளின் சேவை தொடர வேண்டும் எனவும் அதற்காக சகல வளங்களும் இவ் அமைப்புகளுக்கு கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் விவேகானந்தர் குழுவிலேருந்து பேசுகிறேன். எங்களோட ஊரில் வாசிப்பு குழு ஆரம்பிச்சனால நிறைய மாற்றங்கள், அதாவது மாணவர்களிடையில் மாற்றங்கள் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாசிப்புனால அவங்ககிட்ட வாசிப்பு திறன் மட்டும் இல்லாமல் நிறைய ஐடியாஸ் வருது. அப்படின்னா கதை எழுதுவதற்கெல்லாம் ஐடியாஸ் வருது. இதனால அவங்க பாடசாலைகளில் நிறைய போட்டிகளில் பங்கு பெறனால அவர்கள் நிறைய சான்றிதழ்கள்லாம் பெறாங்க. இதனால அவங்களுடைய பாடசாலையில் அபிவிருத்தி அதிகமாக இருப்பது. ஒரு தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களோட ஊரில் இந்த வாசிப்பு குழு ஆரம்பித்ததுக்காக IMHOக்கும் E4D நிறுவனத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்தேன். E4D நிறுவனத்தோடு இணைஞ்சு IMHO நிறுவனமும் இணைந்திருக்கிறதுனால எங்களோட பாடசாலைகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் E4D நிறுவனத்திற்கும் IMHO நிறுவனத்திற்கும் எங்களது பிள்ளைகளின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மிக்க நன்றி. கடந்த வார அறிக்கை 26/3/2017 அன்று 10:30 மணியளவில் லஷ்வின் குழு ஆரம்பமானது. இக்குழுவின் முதல் அம்சமாக கடவுள் வணக்கத்தோடு ஆரம்பமானது. இக்குழுவின் கடந்த கால அறிக்கையை அனைவருக்கும் வணக்கம். கலைவாணி சேமிப்பு குழுவில் இருக்கேன். சேமிப்பு ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் சேமிப்பு குழு ஆரம்பித்தோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மேகலா சிதம்பரம், E4Dயின் செயற்திட்ட அதிகாரி.
எங்களுடைய நிறுவனத்தில் அநேக வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நான் சேமிப்பு குழுவுக்கு பொறுப்பாக இருக்கின்றேன். நாங்கள் 21 கிராமங்களில் தற்போது சேமிப்பு குழுவை ஆரம்பித்துள்ளோம். இதில் குறிப்பிட்ட சில காலத்தில் அநேகர் எங்களோடு ஒன்றிணைந்து சேமிப்பு குழுவை நல்ல விதத்திலே செய்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் நினைத்ததை விட அதிகமாக மக்கள் சந்தோஷத்தோடும் ஆர்வத்தோடும் சேமிப்பு குழுவில் பங்கு பெற்றுகிறார்கள். எங்களுடைய சேமிப்பு குழுவின் நோக்கம் வெறுமனே சேமிப்பு மாத்திரமல்ல, மக்களை சுயமாக சிந்திக்க செய்வது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமானால் தற்போது ஒரு எதிர்கால நோக்கத்துக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக எங்களுடைய பெற்றோர்கள் சேமிக்க தொடங்கியிருக்கிறார்கள். சேமிப்பு குழுவில் ஆர்வத்தோடு பங்கு பெற்றுகிறார்கள். இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் சேமிப்பு குழு மூலமாக எங்களுடைய பிரதேசத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து எங்களை வலுப்படுத்தி இந்த பிரதேசத்துக்கு சேவையாற்ற எங்களை தூணாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அந்த அண்ணா வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் தான் பாப்பாவும் வச்சுட்டு ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கும் ஸ்கூல் சாப்பிட்லாம் வாங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தேன், என்ன செய்கிறதோ தெரியல அப்படின்னு டக்குன்னு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எனக்கு உடனே வந்துட்டு இவங்களுக்கு பேக்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி யாரும் கிடைக்கணும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. ஈப்போடி நிறுவனம் ஐஎம்ஹெச்ஓவில் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. என்னோட பல நண்பர்களும் இருக்காங்க. இப்போ நான் ஸ்கூல் போகிறேன். ஸ்கூலுக்கு படிக்க எனக்கு ரொம்ப உதவி ஈப்போடி ஐஎம்ஏ நிறுவனத்தால். அந்த ஈப்போடி ஐஎம்ஏ நிறுவனத்திற்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்தேன். என்னோட பேர் எஸ் கலைச்செல்வி. எங்கள் குடும்ப அங்கத்தவர் 3 பேர். என்னோட மூத்த சகோதரி வீட்டில் இருந்து தான் நான் பாடசாலைக்கு வர்றேன். சமீபத்தில் என்னோட தாயார் இறந்து விட்டிருந்தார். அதன் காரணமாக ஈஃபோடி மற்றும் ஐஎம்ஹெச்ஓ நிறுவனத்தின் ஊடாகத்தான் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் எனக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலம்தான் என் தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. மேலதிகமாக இவர்கள் விசேட வகுப்புகளை உயர்தர வகுப்புக்காக நடத்தி கொண்டு வருவதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம். அது அவ்வாறான வகுப்பிற்கு நானும் சமூகம் அளிப்பதோடு எனது எதிர்கால லட்சியமாக நான் ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு சென்று சமூகத்துக்கு சேவையாற்றுவேன் என்பதே எனது உறுதிப்பாடும். ஐஎம்ஹெச்ஓ மற்றும் ஈஃபோடி நிறுவனத்தோடு இணைந்தே எனது சேவைப்பாடும் இயங்கும் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். பெயர் செல்வராஜ். காப்பத்ரா உயர்தர மாணவர்களுக்கு தமிழ் பாடத்தை கற்பிக்கின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய பகுதிக்கு புதிதாக வருகை தந்திருக்கின்ற ஈஃபோடி நிறுவனம் ஐஎம்ஹெச்ஓ நிறுவனமும் இணைந்து செய்கின்ற இந்த வேலை திட்டங்கள் மிக விரைவாக பிரபல்யம் அடைந்து கொண்டு வருவதுடன் எங்களுடைய இந்த மாணவர்களுடைய கல்வி திறமை உயர்ச்சியாக வருவதற்கு இவர்கள் மேலதிக வகுப்புகளை செய்வதற்கு எங்களுக்கு பண உதவிகளை தருகின்றார்கள். அந்த வகையிலே காப்பதரா உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளுக்கு 3 பாடங்களுக்கு இவர்கள் நிதியீட்டம் செய்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று கல்வி பெறுவதற்கு அல்லது பல்கலைக்கழகம் போவதற்கான புகுமுக வகுப்பாக இந்த வகுப்பு காணப்படுகின்றபடியால் இவர்கள் முழுமையாக இவர்களுக்கு உதவி செய்து இந்த மலையகத்தினுடைய வளர்ச்சியை மேலும் மெருகூட்டுவதற்கு எண்ணுவது எங்கள் அனைவருக்கும் பெருமையாக உள்ளதுடன் இந்த வேலை திட்டம் முழுமையாக மலையகத்தை சென்றடைய வேண்டும் என்ற ஆசையுடன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஈஃபோடி நிறுவனமும் மற்றும் ஐஎம்ஹெச்ஓ நிறுவனமும் இணைந்து எங்களுக்கான வகுப்பை நடத்தி கொண்டிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு இனிவரும் காலங்களிலையும் இவர்களின் நலனும் அது மட்டும் இல்லாமல் இவங்க செய்கிற சேவைகளும் மக்கள் மத்தியில் பேசப்படுறதோடு இந்த நிறுவனம் நன்றாக வளர்கிறதுக்கு எனது வாழ்த்துக்களையும் என்னோட கல்வி கற்கும் சக மாணவர்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வகுப்பில் எங்களுக்காக கல்வி நேரத்தை ஒதுக்கி கல்வி கற்று தந்து கொண்டிருக்கும் எனது ஆசான்களுக்கும் மற்றும் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி தந்து அவர்களுக்கான பண உதவிகளையும் செய்து வருகின்ற ஈஃபோடி மற்றும் ஐஎம்ஹெச்ஓ நிறுவனத்திற்கும்
மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் ஈஃபோடி நிறுவனம் IMHO நிறுவனத்தினாலும் நீர் வழங்கல் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு முன்னராக அதாவது இந்த நிறுவனம் எனது பாடசாலைக்கு வருகை தருவதற்கு முன்பதாக எமது பாடசாலையில் மாணவர்களாகிய நாங்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருந்தோம். அந்த வகையில் பார்த்தோம்னா மலசாலை கூடத்தை சுத்தம் செய்தல் மற்றும் குடிநீர் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். இந்த நிறுவனங்கள் எமது பாடசாலைக்கு வருகை பின்பாக இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து நாங்கள்